ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் சின்ன குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம அதை வீட்டிலையே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட உடம்பும் ஹெல்த்தியாகவும் வளருவாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நார்மல் நூடுல்ஸ் போலவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா ஊறின பிறகு வெறும் பருப்பை தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு எதுவும் இதில் சேர்க்க வேண்டாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு 1 கப் அளவுக்கு இங்கே இருக்குது. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் இந்த 1 கப் மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி அதிகமாக சேர்க்கலை. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய். நீங்கள் வீட்டில் எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம், உப்பு எண்ணெயும். அதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கலக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக சுடுதண்ணியும் சேர்க்க போகிறோம். அதனால தான் நம்ம மாவு உளுத்தம்பருப்பு மாவு அரைக்கும் போது தண்ணி கொஞ்சமாக சேர்க்க சொல்லியிருந்தோம். கொஞ்சமாக இதில் சுடுதண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை ஸ்பூன் எடுத்துட்டு கையாலேயே நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு இந்த மாவு நமக்கு பிசையும் போது நல்லா பிசுன்னு இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு பிசைஞ்சுக்கலாம். சுடுதண்ணி மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே வச்சிருக்க மாவை கொட்டி கொட்டி நம்ம பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் கழிச்சு சின்ன சின்ன உருண்டையாக இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த உருண்டையை குட்டி குட்டியாக எடுத்து இந்த மாதிரி நம்ம மாவு சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவோமோ அதே போல் இதை திரட்டிக்கலாம். இதை இந்த மாதிரி திரட்டிட்டு 4 மடித்து வச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீளமாக வச்சும் கட் பண்ணலாம். முதல்ல இந்த மாதிரி நல்ல 4 மடித்து வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். சைடில் இருக்க பீஸை எடுத்துடலாம். ஏன்னா அது நமக்கு நேரான சைஸில் இல்லை. இந்த பீஸை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்படி பிரித்து பார்த்தோம்னா இது நல்லா லாங் சைஸில் வரும். நம்ம நூடுல்ஸ் மாதிரியே இதே போல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பிரித்து வச்சும் கட் பண்ணிக்கலாம். 4 வச்சு கட் பண்ணும்போது பிரியும் போது கட் ஆகிடலாம். அதனால் இந்த மாதிரி 2 வச்சு கட் பண்ணலாம். இப்படி பிரித்தோம்னா கட் பண்ணுறதும் ஈஸி, பிரிக்கிறதும் ஈஸி. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக மாவு கையில் எடுத்து அதை இப்படி எடுத்து போடலாம். ஏன்னா அது எல்லா சைடில் மாவு ஒட்டிக்கிட்டே இருந்தால் நமக்கு ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா நீளமாக வச்சு கூட இந்த மாதிரி மெலிசா அப்படியே கோடு போட்டுக்கலாம். இப்படி கோடு போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் முறுக்கு குழா இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு குழா இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இதை விட இன்னும் ஈஸியான மெத்தட் பார்த்தோம்னா நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டு மீதியாக இருக்க சப்பாத்தியில் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம். எப்பவும் போல் அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை போட்டுடலாம். போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதோட நல்ல சூடான பிறகு கொதிக்கும் போது தான் நம்ம நூடுல்ஸ் போடணும். போட்டுட்டு 2 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நூடுல்ஸ் நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், எல்லா நூடுல்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் சில்லு தண்ணியில் இதை ஒரு தடவை கழுவிட்டு இந்த நூடுல்ஸை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நூடுல்ஸ் வேகிறது நின்றுடும். இப்போ சுடுதண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஊற்றி அதையும் வடிச்சிட்டு நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை செய்யலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இன்னைக்கு பார்க்கலாங்க.
இதுல நீங்க காய்கறிகள் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாயும் வெங்காயம் மட்டும் சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி, காய்கறிகள் என்ன வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதுல சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். எண்ணெயில வந்து இந்த சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஒரு 10 செகண்டோ இல்லை 20 செகண்டோ நல்லா இந்த மாதிரி வதக்கணும்னா அது இன்னும் டேஸ்டா இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இதுல நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபோக் மாதிரி இருக்க கரண்டி இருக்கு இல்லைங்களா, குத்தி சாப்பிடுற கரண்டி, இதுல இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ்ல சேர்த்திருக்கோம். தேவைப்பட்ட கடைசியில கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். உளுத்தம்பருப்பு நூடுல்ஸ் ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல நம்ம இதை செஞ்சிடலாம். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான உளுத்தம்பருப்பு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கூடவே ஒரு உளுத்தம்பருப்பு சாம்பாரும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்து இதை வந்து நல்லா கழுவிட்டு மட்டும்தான் வச்சிருக்கேன். தண்ணியில ஊற வைக்கல. ஒரு 100 கிராம் போல இருக்கும் இந்த பருப்பு. அடுத்தது ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல. இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் நல்லா வெடிக்கட்டும். நம்ம வேற எதுவும் சேர்க்கல. சீரகம் மட்டும் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சிருக்க உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாதான் நம்ம சாதாரணமா உளுத்தம்பருப்பு அப்படியே செஞ்சோம்னா வளவளப்பு வந்துடும். அதோட டேஸ்டும் நல்லா இருக்காது, வாசனையும் வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி வறுத்தோம்னா பச்சை வாசனை போயிடும். அதோட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும், வளவளப்பு வராது. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம சாதாரணமா சாம்பார் எப்படி செய்வோமோ அதே போல செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சிடணும். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதோட ஹெல்த்தியும் கூட. உளுத்தம்பருப்புல நம்ம நிறைய ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்தாச்சு. இப்போ இது ரெடியா இருக்கு நம்ம சாம்பார் செய்யறதுக்கு. இதை வந்து நான் குக்கர்ல போட்டு வேக வைக்க போறேன். இதை குக்கர்லயே வறுக்கலாம். ஆனா எதனால வறுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அடியில வந்து இந்த சைட்ல வந்து பள்ளமாவும் நடுவுல மேடாவும் இருக்கு. அதனாலதான் நான் இதுல வறுக்காம கடாயில வறுத்து அதுக்கப்புறம் சேர்க்கிறேன். இதை கடாயில வறுத்த உளுந்த பருப்பை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி இதை வேக வைக்க போறோம். எப்பவும் நம்ம எப்படி துவரம் பருப்பு சாம்பார் செய்யும் போது வேக வைப்போமோ அதே போல. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு தக்காளி உங்களுக்கு அதிகமா நீங்க சேர்ப்பீங்கன்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இதுல தக்காளியை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்க போறோம். நான் வந்து ஸ்லோவான மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 விசில் வைக்கிறேன். நீங்க வந்து குக்கரை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க எப்பவும் துவரம் பருப்பு வேக வைப்பீங்களோ அதே அளவுக்கு விசில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. விசில் வந்து ரிலீஸ் ஆன அப்புறமா நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை கரண்டியை வச்சோ இல்லை மத்த வச்சோ நல்லா கடைஞ்சிக்கலாம். நீங்க சாம்பார் செய்யற மாதிரி இருந்தா இந்த பருப்பு அப்படியே சாம்பாரும் செஞ்சுக்கலாம், காய்கறிகள் எல்லாம் போட்டு. இல்லை வெறுமனா கிள்ளு மிளகா சாம்பார் வைப்போம் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை தண்ணி தனியா பருப்பு தனியா வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதுல கடுகு, சீரகம், வெந்தயம் உங்க விருப்பப்படி நீங்க எப்பவும் எப்படி தாளிப்பு போடுவீங்களோ அதே போல தாளிப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்ப இதை அப்படியே எடுத்து நம்ம சாம்பார்ல ஊத்திக்கலாம். இல்ல நீங்க வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு தாளிப்பீங்க அப்படின்னா ஒரு வெங்காயமும் ஒரு 4 பல்லு பூண்டை இடிச்சதும் சேர்த்து இதுல நல்லா தாளிப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்க பருப்புல ஊத்திக்கலாம். நான் வந்து இதுல வேற எதுவும் சேர்க்கல. கொஞ்சம் சாம்பாரை இப்படி ஊத்திட்டு உடனே மூடிடலாம்.
இப்படி மூடினா நம்ம அந்த தாளிப்பு வாசனை வந்து அப்படியே இருக்கும். அதனால ஒரு கரண்டி பருப்பு வந்து இதுல ஊத்தி அதுக்கப்புறம் இப்படி மூடிட்டேன். இது கொஞ்சம் அந்த வாசனையெல்லாம் உள்ளே நின்ன பிறகு இதை நாம எடுத்து ஏற்கனவே கடைஞ்சி வச்சிருக்க பருப்புல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு உளுத்தம் பருப்பு கிள்ளு மிளகாய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியான பருப்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா மேலும் இதே போல இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்காக கொஞ்சமா கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டாச்சு. இதை சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். நீங்க எது கூட சாப்பிட்டாலும் இது செட் ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஹெல்தியான சமையலா வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்தியாவும் சந்தோஷமாவும் இருங்க. ஹோட்டல் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்ஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.